இன்றைக்கி நாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க, அதாவது கல்வி, பொருளாதாரம், தொழில், வேலை, உடல்நலம், கடன், காதல், திருமணம், வாழ்க்கை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் தீர்றதுக்கு நீங்கள் சென்று வர கோவில் என்ன அப்படிங்கிறதையும், அந்த கோவிலுக்கான மேப் லொக்கேஷன் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேசம் ராசி. மேசம் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் மேசம் ராசி மற்றும் மேச லக்கணக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மேசம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி 2023, 24 அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருந்துச்சு, கடந்து வந்த பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கும். பல இடங்களில் நிறைய துன்பங்கள், துயரங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். போட்டி பொறாமைகள் அதிகமாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குரு பகவானுடைய பார்வைகளும் பலம் இல்லாமல் இருந்திருக்கும். சனி பகவான் வேலையில், வியாபாரத்தில், தொழில் சார்ந்த விஷயத்துலையும் நிறைய தடைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். ராகு கேது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா களத்திர ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்திருந்தால் 1.5 ஆண்டுகளாக திருமணம் விஷயத்தில் மேசம் ராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. திருமணம் ஆகாமல் இருந்திருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கும் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கும். இன்னும் சில பேருக்கு தவறான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகியிருக்கும். மேசம் ராசி. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த 3ஐயும் முதல்ல எடுத்துக்கலாம். படிப்பு, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. படிப்பை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டங்களில் படிப்பு அப்படிங்கிற ஒரு அளவு கம்மியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று சுமாராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மேசம் ராசி அன்பர்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே சரி, இந்த ஒரு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் படிப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். உங்கள் வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு ஆப்போசிட்டாக ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க. அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நிம்மதி இருக்காது. ஏன்னா உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறதும் உங்களுடைய உழைப்புக்கும் சம்பளத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு கம்மியான ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு. வளர்ச்சியே இல்லாத ஒரு அமைப்பு. சம்பளத்தை கையில் வாங்குறதுக்குள்ளே போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிரும். அந்த சம்பளம் எப்படி செலவாகுது அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. வேலைக்கு போகும்போது மனம் வெறுத்து, வாழ்க்கையை வெறுத்து எதற்கு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் வேலைக்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தின இந்த வேலை வாய்ப்பில் மாற்றம் அப்படிங்கிறது உண்டாக சில சிரமங்கள் அப்படிங்கிறத சந்திக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சி வேணும் இல்லைங்களா? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறோம், ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிறோம், ஒரு ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறோம், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதோ ஒரு இடத்துல எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு முன்னேற்றம் வேணும் இல்லைங்களா? நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்பிலையும் சரி ஏற்பட்டால் தான் நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அந்த வளர்ச்சி இல்லாமல் மேசம் ராசிக்காரர்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அடுத்தவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ராசி மேசம் ராசி.
ஆனால் சுற்றி உள்ளவங்க இவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு அனுசரணையாக இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில், முதல் கோவில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில். இங்கே இருக்கக்கூடிய தியாகராஜரை வழிபட்டு வந்தால் ஒவ்வொரு மேசம் ராசி அன்பர்களுக்குமே நன்மைகள் மட்டும் இல்லை, வளர்ச்சியும் விவேகமும் வெற்றியும் படிப்பும் உங்களுடைய நிம்மதியும் அதிகமாக கிடைக்கும். எந்தொரு விஷயத்துக்கு எந்தொரு தினத்தில் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல படிப்பு. குழந்தைகளுக்கு படிப்பு அப்படின்னா படிப்பு ஸ்தானம், கல்வி ஸ்தானம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்த அதிபதி சந்திர பகவான். அப்போது சந்திரனுக்குரிய ஒரு நேரம் இரவு நேரம். அந்த இரவு நேரத்தில் படிப்பு நல்லா வரணும் மேசம் ராசிக்காரவங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இரவு நேரத்தில் தியாகராஜர் சுவாமி திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் தியாகராஜரை வழிபாடு செய்யும்போது படிப்பு நல்லா வரும், தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும், வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எப்போ போகலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம், மகர வீடு. அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். சனிக்கிழமை தினங்களில் நீங்கள் தியாகராஜரை வணங்குறது அப்படிங்கிறது விசேஷம். அல்லது நார்மல் டேஸில் நீங்கள் இந்த கோவிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னா நார்மல் டேஸில் சனி ஓரை நேரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். இப்படி செய்யும்போது நல்லதொரு உத்தியோகம், நல்லதொரு வேலை, கை நிறைய சம்பளம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நாம் போகக்கூடிய கோவில் 2வது கோவில். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கணும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடும். சிறு சிறு பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு மன அழுத்தத்தோடையே வேலைக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு மேசம் ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் சில சிரமங்கள் அப்படிங்கிறது அதிகம் ஏற்பட்டிருக்கும். சொல்ல முடியாத சில உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேறு இடத்துக்கு கூட போயிடலாமா, வீட்டை விட்டு கூட வெளியில் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சுற்றி உள்ளவங்க வேலையும் நம்பிக்கை இழந்ததோ நிலையில் சிலர் இருப்பீங்க மேசம் ராசி அன்பர்கள். உங்களுக்கு 3ஆம் இடம் புத்திகாரகனுடைய ஒரு வீடு, புதன் பகவானுடைய வீடு. உங்களுடைய புத்தியே சில நேரத்தில் உங்களை தோற்கடிக்கும். நம்பியவங்களே உங்களுக்கு சில நேரங்களில் ஏமாற்றுவாங்க. நம்பிக்கைக்குண்டான மரியாதை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் திருமணம் மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு கோவில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில். ஸோ ஒவ்வொரு மேசம் ராசி அன்பர்களும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலுக்கு செல்லும்போது வாழ்க்கையில் எண்ணிலடங்காத சில நல்லதொரு விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு பல திருப்பு முனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். அதுலேயும் முக்கியமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட மனக்கசப்புகள், வெறுப்புகள், பிரச்சனைகள், அதாவது எதிர்மறையான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அடுத்து பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பணம்ங்கிறது முக்கியம். சிலருக்கு கொடுத்த பணம் அப்படிங்கிறது வராமல் இருக்கும், நமக்கு வர வேண்டிய பணமும் வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாமலும் கஷ்டப்படுவோம். வேலை, ஒரு கடை வச்சு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிலீஃப் எப்படி கிடைக்கும், இதில் முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மேசம் ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு வேலை, நல்லதொரு மாற்றம், நல்லதொரு பண வரவு, நல்லதொரு கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு எங்கே போகலாம் அப்படின்னா திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் கோவில். கும்பகோணத்தில் இருந்து மாயவரம் செல்லக்கூடிய ஒரு வழியில் ஆடுதுறை அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடி திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. இந்ததொரு இடத்துல மகாலிங்கேஸ்வரர் கோவில் இருக்குது. இந்ததொரு இறைவனை வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை, குறிப்பாக மாதத்தில் முதல் வியாழக்கிழமை அல்லது முதல் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா மேசம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாட்களான பல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஒரு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட ஒரு சரிவு, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அது ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அது எல்லாமே சரியாகி நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும். கடைசியாக வெளிநாடு போகிறது அப்படின்னா, அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா, வீட்டில் மன வருத்தங்கள் அப்படிங்கிறது அதிகம் இருக்குது. அடுத்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர முடியலை. கொடுத்ததொரு பணத்தை ஏமாற்றிட்டாங்க, நண்பர்கள் துரோகம் பண்ணிட்டாங்க, பெத்த பசங்க பேசுகிறது இல்லை, அப்பா அம்மா கிட்ட ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது, உறவினர்களே இல்லாமல் வாழ்கிறோம், ஏன் இன்னும் சில பேருக்கு அனாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்கள், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு கோவில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தையும் அவ்வளோ பெரிய மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். இந்த ஒரு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடந்த
அந்த இந்த 3 கோவில்களுக்கு போயிட்டு வந்து என்னது ஒரு ரிசல்ட் கிடைச்சதோ அதை விட தாண்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு மேசம் ராசிக்காரர்களும் இந்ததொரு கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதுலேயும் இந்ததொரு தினத்தில் அவசியம் போயிட்டு வாங்க. அந்த ஒரு கோவில் என்ன கோவில்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் தோன்றிய கோவில், ஆதி பழங்கால சிவபெருமான் கோவில், உத்திரகோச மங்கை. இந்த உத்திரகோச மங்கை சிவாலயம் சென்று வரும்போது எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேசம் ராசி அன்பர்களுக்கு நடக்கும். அருள்மிகு மங்களநாதர் சுவாமி திருக்கோவில், உத்திரகோச மங்கை திருக்கோவில், இந்த திருக்கோவிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு மேசம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் பல நல்லதொரு விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. அவசியம் போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து இந்த ஒரு கோவில்களுக்கு போக முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ யாராவது இந்த ஒரு கோவிலுக்கு போகிறாங்க, இந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்ககிட்ட சொல்லி அனுப்புங்க. உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்கள். அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தால் அவங்க கையில் கொடுத்து அனுப்புங்க. உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்கள். ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மற்றவங்க வேண்டும்போது அந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த ஒரு கோவில்களுக்கு போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் எல்லாமே நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த கோவிலும் அந்த பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.